நாங்கள் இப்போ தான் இந்த ஊருக்கு புதுசாக வரோம். இந்த ஊர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற வயல்காடு, சுத்தமான காற்று, கீச் கீச்னு பறவைங்க சத்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர். அப்புறம் இந்த மாட்டோட சலங்க சத்தம் இருக்கே, ஏதோ தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஆனாலும் என் கவலையெல்லாம் எனக்கு இந்த புது ஊரில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு தான். அப்போ தான் திடீர்னு பசங்க கூற சத்தம் கேட்டு வண்டி விட்டு உடனே இறங்கி அந்த ஆலமரத்துக்கிட்ட போனேன். ஆச்சரியமா புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லாரும் என்கிட்ட வந்து அவங்கவுங்களே அறிமுகம் பட்டுக்கிட்டாங்க. அவங்க தான் முத்து, செல்வி, மகேஷு, பல்லவி, மீனா, துளசி, அப்புறம் நான் தான் பொன்னி. வண்டி திரும்பவும் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் வீடு வந்துடுச்சு. வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே தான் நாங்கள் எங்கள் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். நான் அப்பா செல்லம். அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பானா எனக்கு அவ்வளோ உயிர். என்னை எழுப்புறது, குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் போட்டு விடுறது, தலைவாரி விடுறது, சாப்பாடு ஊற்றுறது, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் கதை சொல்லி தூங்க வைக்கிறது எல்லாமே அப்பா தான். ஆனால் அம்மா எப்போவுமே அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. அதோடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதை செய்யாத, இதை செய்யாத, இங்கே போகாத, அங்கே போகாத, எதையாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா அப்படி இல்லை. இப்படியே வாழ்க்கை போகும்போது ஒரு நாள் எனக்கு அந்த நாளை இன்னி வரைக்கும் பிடிக்காது. அப்பா வயல்காட்டிலேருந்து திரும்பி வந்தார். வந்தவர் சோகமாக இருந்தார். என்கிட்ட கொஞ்சம் பேசவே இல்லை. அப்பா அம்மா 2 பேர் முகத்துலேயும் கவலை தெரிஞ்சுது. அந்த மாதிரி அவங்கள எப்போ நான் பார்த்ததே இல்லை. அப்பா கிட்ட போய் ஆசையாக அப்பா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்கன்னு சொன்னேன். அவர் கடுப்பாக பேசினார். ஆனால் நான் விடவே இல்லை. ரொம்ப அடம் பிடிச்சேன். நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு ரொம்ப அடம் பிடிச்சேன். அப்பாவோ கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு நீ உன் கையால் தான் சாப்பிட்ணுன்னு ரொம்ப திட்டார். நான் அன்னைக்கு அப்படியே பயந்து போயிட்டேன். இந்த மாதிரி அப்பா என்கிட்ட பேசினதே இல்லை. அப்புறம் அம்மா தான் என்னை சமாதானப்படுத்தி சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் என்னை தூங்க வச்சாங்க. ஆனால் தூங்கும் போது கூட அப்பா அழுகிற மாதிரியே எனக்கு கனவு. மறுநாள் பொழுது எனக்கு புதுசாக விடிஞ்சது. ஒன்றுமே புரியலை. முன்னாடி பார்த்த எதுவுமே என் கண் முன்னாடி தெரியல. இது எங்கள் வீடு இல்லை. எல்லாமே மாறி போய் இருந்துச்சு. நான் பொறுமையாக போய் கதவை திறந்து பார்த்தா ஒரே வெட்ட வெளி. என்னை சுற்றி யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக இருந்தேன். என்னை சுற்றி மனுஷன் மட்டும் இல்லை. ஒரு செடி, கொடி, பறவை எதுவுமே இல்லை. நான் அப்படியே பயந்து ஓடி போய் அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா நம்ம எங்கே இருக்கோம்? எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொன்னேன். அப்போ அம்மா என்ன அப்பா கிட்ட போய் பேச சொன்னாங்க. நான் ஓடி என் அப்பா கிட்ட போனேன். அப்பா கிட்ட கேட்டேன், நம்ம திரும்பவும் ஊரை மாற்றிட்டோமா? எங்கே நம்ம வீடு? அதுக்கு அப்பா சொன்னார், ஆமாம், நம்ம ஊரை விட்டு தனியாக வந்துட்டோம். இனிமேல் அங்கே போக மாட்டோம். எனக்கு ஒரே அழுகழுகையாக வந்துச்சு. எதுக்கப்பா இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு அவர் அந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டார். அப்போ அப்பா கிட்ட திரும்பவும் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு. ஆனால் அதுக்கு பதில் என் அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, இனிமேல் நான் அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு. அது மட்டும் இல்லையா, நான் இனிமேல் ஸ்கூலுக்கும் போகவும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் ரொம்ப தனியாக ஆகிட்டேன். தூக்கம் கூட வரல. தூங்கும்போது கூட எனக்கு ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமாகவே இருந்துச்சு. அப்போ தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். அடுத்த நாள் அம்மா வழக்கம் போல் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா வயல்காட்டில் இருந்தார். அப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாமல் ஆலமரத்துக்கடிக்கிட்ட போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசணுன்னு முடிவு பண்ணி அங்கே ஓடி போனேன். எப்பவும் போல் அவங்க எல்லாரும் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து கூப்பிட்டு கை காட்டினேன். அதே மாதிரி அவங்களும் என்னை நோக்கி வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி நடக்கலை. ஏதோ பேய பார்த்த மாதிரி எல்லாரும் ஓடி மறைஞ்சிட்டாங்க. அப்பா சொன்னது உண்மைதான் போல். எல்லாரும் மாறிட்டாங்க. யாருக்கும் நான் யாருன்னே தெரியல.
சோகமாக வீட்டுக்கு திரும்பினேன். அங்கே எனக்காக வீட்டில் அப்பாவும் அம்மாவும் காத்திருந்தாங்க. நான் சோகமாக இருக்கிறத பார்த்து அப்பா என்னை அப்படியே கட்டி அணைச்சிட்டாரு. நான் ரொம்ப அழுதுகிட்டேன். என்ப்பா என்னை விட்டு எல்லாரும் ஓடுறாங்க, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா என்னை பக்கத்தில் உட்கார வச்சு ஆறுதல் சொன்னார். நான் தான் அப்போவே சொன்னேனே, நீ தான் கேட்கல, இனிமேல் நமக்கு அவங்க தேவையில்லை, அவங்களுக்கு நம்ம தேவையில்லை அப்படின்னு அப்பா சொன்னார். சரிப்பா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ண மாதிரி இனிமேல் நான் அந்த ஊருக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட ஒரு மூலையில் போய் நான் உட்காந்துட்டேன் சோகமாக. என் மன்னிச்சிரு பொன்னி, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது உனக்கு. உன் பிஞ்ச மனசை புரிஞ்சிக்காம இவ்வளோ பெரிய முடிவை எடுத்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த வருஷம் மழை இல்லைம்மா, விவசாயம் படுத்துடுச்சு, கடன் வாங்கி விதைச்சேன், எல்லாம் கருகிடுச்சு, எல்லாமே போச்சுமா. கடன் கொடுத்தவன் சும்மாவா இருப்பான்? வந்தான் வசூல் முருகன் நேற்று வீட்டுக்கு வந்தவன் கழனியை கேட்டா கொடுத்துருப்பேன், இல்லை நம்ம வீட்டை கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்போம்மா. ஆனால் அவன் என்ன கேட்டா தெரியுமா? உன்னம்மா. என் பொண்ணியை கேட்டா உன்னை கொடுத்துட்டு நானும் அம்மாவும் உயிர் வாழ்கிறத விட மொத்த பேரும் சாவதே மேலே நினச்சிதாம்மா அந்த முடிவை எடுத்தோம். முதல்ல உன் அம்மாவை ஒத்துக்கல, அப்புறம் அவளும் சம்மதிச்சுட்டா. பெத்தம்மாவிலேயே விஷம் வச்சு கொள்ற நிலைமையை இந்த சமூகத்தை உருவாக்கிருச்சு. சமூகத்துக்கு சோறு போடுற என்ன மாதிரி விவசாயிக்கு சமூகம் திருப்பி கொடுக்கிற பரிசு இதுதான்மா. என்ன மன்னிச்சிரு பொன்னி, என்ன மன்னிச்சிரு.